கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உபவாசத்தை குறித்து ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற உபவாசத்தின் ஜெபம் மத்தேயு 6:17 இப்படி சொல்கிறது: நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். உபவாசம் வேறு, நம்ம பட்டினியாக இருப்பது வேறு. வேதாகமத்தில் பார்க்கிறோம், அநேக தேவ மனுஷர்கள், அநேக வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் எழும்பின காரியங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு அவர்கள் தேசத்திற்காய் அவர்கள் திறப்பிலே உபவாசித்து இரவும் பகலும் உண்ணாதபடிக்கு அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தர் தன் தேசத்தின் ஜனங்களுக்காய், தன் யூத குலத்து ஜனங்களுக்காய் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்தது நிமித்தமாய் தன் தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா, எஸ்தர் ஒவ்வொருவரும் ஜெபித்தது நிமித்தமாய், எஸ்ரா, தானியேல் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறது நிமித்தமாய் ஏதோ அவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றார்கள். அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த உபவாசங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்களோ அந்த உபவாசம் தேவனுக்கு ஏற்ற உகந்த உபவாசமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் காணும்படியாக அந்த உபவாசம் இல்லாதபடிக்கு, சரீர மேட்டின்மைக்காய் நானும் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி இல்லாதபடிக்கு, தேவன் எந்த நோக்கத்திற்காய் உபவாசிக்கும்படியாய் எண்ணங்களையும் திட்டங்களையும் கொடுக்கிறாரோ, எந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் உபவாசிக்கும்படியாய் தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் அந்த உபவாசம் தேவனுக்கு உகந்த உபவாசமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். அந்த உபவாச நாட்களில் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல், நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி மனுஷர்களிடத்தில் பெருமைக்காய் சொல்லாதபடிக்கு அந்த உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக, முகவாடலாய் இராதபடிக்கு அந்த உபவாசம் தேவனுக்கு பிரியப்படும்படியாய், தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த உபவாசம் காணப்பட வேண்டும். 16 பார்க்கிறோம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலன் அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலனளிப்பார். உபவாசிக்கும் போது பிதா ஒருவரை மாத்திரம் நம்மளை அழைத்த தேவன், நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோமோ, என்ன நோக்கத்துக்காக உபவாசம் இருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய், அந்த திட்டம் நிறைவேறும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து நம்மளுடைய சிந்தனைகள், யோசனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமாகும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அந்த உபவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த உபவாசம் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படுகிறதா இருக்கிறது. சில ஜாதி பிசாசுகளை உபவாசத்தினால, ஜபத்தினாலே மாத்திரமே மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் உபவாசத்தோடு கூட யார் இருக்கிறீர்களோ, இல்லை உபவாசம் இருக்கிறதற்கு யார் பிரயாசப்படுகிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதோ இந்த நாளில் உபவாசம் இருக்கிற காரியங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி. ஒருவேளை உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அந்தரங்கமாய் கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் வேதனையோடு கூட ஜெபித்திருந்திருக்கலாம். போராடி ஜெபித்திருந்திருக்கலாம். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற அந்தரங்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் இந்த நாளில் வெளியரங்கமாய் பதிலளிக்க போகிறார், பலனை கொடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பலத்தை கொடுக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென்.